வெல்கம் டு சித்து ஸ்கிரிப்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான சுவையான சோயா சில்லி தான் பண்ண போகிறேன். இதை சைடிஷாகவும் வச்சுக்கலாம், அல்லது ஸ்நாக்ஸாக கூட வச்சுக்கலாம். நான் வந்து 100 கிராம் சோயா எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம கை பொறுக்கிற சூட்டில் சுடு தண்ணி வச்சு அதில் போட்டுக்கலாம். உடனே செய்யணுன்னா சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷமோ இல்லை 1/4 மணி நேரமோ ஊற வச்சுட்டு உடனே நம்ம பிழிஞ்சு எடுத்து செய்யலாம். இல்லை கொஞ்சம் டைம் இருக்குது நமக்கு அப்படின்னா 1 மணி நேரம் கூட நம்ம பச்சை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். தண்ணியில் நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா அமுத்தி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி ஊற வச்சதுக்கப்புறம் இந்த சுடு தண்ணியை வந்து இருத்துட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கையில் தண்ணி இல்லாமல் நல்லா இறுக்கமாக புழிஞ்சிக்கலாம். சுடு தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு, ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த தண்ணியிலே நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எது செஞ்சாலும் சரி சோயாபீன்ஸை இந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணணும். ஒரு 2 தடவை 3 தடவையாவது இதை நல்லா தண்ணியில் அலசி புளியணும். நல்லா இந்த மாதிரி சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நம்ம போடுற மசாலா இதெல்லாம் நல்லா உள்ளே போகும். தண்ணியாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி உள்ளே எல்லாம் போகாமல் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் ஒரு 4 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். அந்த நம்ம போடுற மசாலா அந்த கோட்டிங் போகாமல் இருக்கிறதுக்காகவும் நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காகவும் தான் நான் போடுறேன். இதை 2 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு போடுறேன். அரிசி மாவு தான் 2 ஸ்பூன் போடுறேன். தனி மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் வந்து நான் போடலை, உங்களுக்கு தேவைன்னா மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 சிட்டிகை மஞ்சத்தூள் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போடுறேன். இதோட எலுமிச்சம்பழம் வந்து ஒரு துண்டு எலுமிச்சம்பழம் வந்து நல்லா சாறு பிழிஞ்சு எடுத்துடுறேன். அதில் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் கலந்து நல்லா சில்லி போட்டு சாப்பிட்டோம்னா அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வந்து கையிலே அதை பிசைஞ்சிக்கலாம். அந்த தண்ணி ஊற்ற வேண்டாம், அந்த சோயாவில் இருக்கிற தண்ணியே வந்து சரியாக இருக்கும். ரொம்ப ட்ரையாக இருக்க பிணைய முடியல அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு அதை ஊற வச்சுருங்க. கொஞ்சம் உப்பு காரமெல்லாம் உள்ளே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கிற அந்த சோயாவை எடுத்து தனித்தனியாக போட்டுருங்க. சேர்த்து இப்படி போட்டிங்கன்னாலும் இப்படி பக்கோடா போடுற மாதிரி இப்படி பிசிறி விட்டாலும் எல்லாம் சேர்ந்து அப்படியே விழுந்துடும். ஒட்டுக்காக தான் பொரியும். அது அப்புறம் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம எண்ணெய்க்குள்ளேருந்து கட் பண்ணி எடுக்க முடியாது. நல்லா இப்படி தனித்தனியாக போட்டுருங்க. நல்லா இப்போ எண்ணெய் பக்கத்தில் போய் மேலே அது இது படாத அளவுக்கு கை வச்சு போடணும். கேர்ஃபுல்லாக போடணும். போட்டு ஒரு 30 செகண்டு கழித்து அப்புறமா நம்ம வந்து அரிகரண்டியை வச்சு திருப்பி விடணும். சோயா வந்து ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். ரொம்ப அதிக டைமெல்லாம் எடுக்காது. ஒரு 3 நிமிஷம்தான் இதுக்கு தேவைப்படும். பாருங்கள், இப்போ கரெக்டாக எல்லாம் பொரிஞ்சு கரெக்டாக வந்துடுச்சு. கொஞ்சம் அடுப்பு அதிகமாக வச்சுட்டு எப்போயும் சொல்கிறது தான், எடுக்கும்போது வந்து கொஞ்சம் அடுப்பு அதிகமாக வச்சுட்டு எடுத்திங்கன்னா எண்ணெய் பிடிக்காமல் இருக்கும். இதுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போடுறேன். கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்க்கும்போது பாருங்கள் நல்லா சிக்கன் சில்லி மாதிரியே இருக்குது. சாப்பிட்டா தான் தெரியும் இது வந்து சோயாவில் போட்ட சில்லி அப்படின்னு. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். சோயாவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரெண்டாவது சோயா வந்து தொட்டுக்கிறதுக்கும் இந்த மாதிரி சில்லி போட்டு தொட்டுக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். ஸ்நாக்ஸ்னால் கூட பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கலரில் சில்லி மாதிரியே இருக்கிறதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம். சோயா வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கிது. ரொம்ப விலையும் கம்மி. அதே சமயத்தில் இதனோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.